ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெயசங்கர பெரிவாசனம். இந்த பூஜை விஜயம் வந்து என்னுடைய என்னுடைய மச்சினன் மூலியமாக தெரிஞ்சது. அவத்தில் பூஜை பண்ணியிருந்தா, அவள் மச்சினியாத்தையும் பூஜை பண்ணியிருந்தா. அது மூலியமாக எங்களுக்கு சௌகரியமாக கிடைச்சிது இந்த பூஜை ஆப்பர்ச்சுனிட்டி. இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். பெரியவா அனுகிரகம் எங்களுக்கு எப்போதும் பரிபூர்ணமாக உண்டு. பெரியவா நாங்கள் நினச்சிக்காத நாளே கிடையாது. எங்கள் அம்மா அப்பா தவறினதுக்கு அப்புறம் அவர் காலத்தான் நாங்கள் முடிச்சுட்டு இருக்கோம். அவர் தான் எங்களுக்கு எப்போதுமே இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் எங்களை காப்பாற்றிட்டு இருக்கார், குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கார். பெரியவா குலதெய்வம் தான் எங்களுக்கு மெயினாக எங்களுக்கு துணையாக இருந்துருக்கு. இன்னி வரைக்கும் மனுஷா எங்களுக்கு உடன் பிறந்தவா எல்லாரும் எங்களுக்கு துணையாக இருக்கா. அதே போல் எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எங்களுக்கு எப்போதும் துணையாக இருந்துருக்கா. பெரியவா ஆற்றுக்கு வந்ததில் எங்களுக்கு பரம திருப்தி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் எந்த இதுவுமே கிடையாது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. மேலே மேலே பெரியவா ஆற்றுக்கு எங்களுக்கு விஜயம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். சரி, பெரியவாட்டேருந்து மட்டை தேங்காவா? நான் பெரியவா என்னுடைய கல்யாணத்துக்கு போது பெரியவாள்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்க போனேன். அவர்கிட்ட நான் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தேன், பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. பெரிய என்னுடைய இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான பெரிய புண்ணியம் அது. அவர் அந்த மாதிரியான இது கிடைக்காது. அந்த மாதிரி இது எங்கள் அப்பாவும் நானும் போயிருந்தோம் கல்யாணத்துக்கு. அப்போ வந்து அந்த பத்திரிகை கொடுத்து பெரியவா கிட்டே நூற்றில் யாரோ பேசிட்டு தான் என்னை உட்காந்து வச்சு தான் கிட்டே இருந்து எங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி இந்த மட்டைக்காய் தேங்காய் கொடுத்து பிள்ளையார் கோயிலுக்கோசரம் ஒரு இடம்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அந்த இடம் பிள்ளையார் கோயில் கட்டணும்னு அனுகிரகம் பண்ணுவோம் கேட்டிருந்தோம். பெரியவா எங்களுக்கு கையை தூக்கி அனுகிரகம் பண்ணா. அதோட அந்த மட்டைக்காயும் கொடுத்தா. இப்போ அந்த லேண்டை விற்றுட்டு எங்கள் ஊரில் வந்து அந்த கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு நான் டொனேஷன் கொடுத்துட்டேன் கட்ட சொல்லி. அது வந்து நல்லா கட்டி இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். நான் தான் கிட்டே இருந்து கும்பாபிஷேகத்துக்கு நானும் இவனும் தான் அதுக்கு வந்து சங்கல்பம் பண்ணி கோயில் எங்களுடைய குலதெய்வம் கோயிலில் அந்த பிள்ளையார் கோயிலெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருந்தோம். சிவன் கோயில் கூட சேந்தமங்கலம், அது ஈரல்லிக்கு பக்கத்தில் அந்த புது பெரியவாள், அந்த 2வது பெரியவாளோட ஊருக்கு பக்கத்தில் தான் எங்களுக்கு பிறந்த ஊர். அதனால எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இதெல்லாம் மேலே மேலே எங்களுக்கு பெரியவா நாங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிறதுனால எந்த நேரம் எதை நினச்சிருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏதாவது ஒரு கவலைன்னா நான் அவரை நினச்சிப்பேன், அடுத்த நிமிஷம் அதை பறந்துக்கணும். எங்கே இருக்குது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. ஏதாவது உடம்புன்னா விட சாமியை குலதெய்வத்தை வேண்டி ஆற்று பிள்ளையார் குலதெய்வம் அதான் நாங்கள் வேண்டிப்போம், பெரியவாளை வேண்டிப்போம். இதை வேண்டினா எங்களுக்கு எல்லா காரியமும் திருப்தியாக நல்லபடியாக முடிஞ்சிடும். நாங்கள் கவலையே பட வேண்டாம். கவலையை அவன்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் பேசாத எங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்போம். அடுத்த நிமிஷம் எங்களுக்கு கவலைன்றது ஒன்றுமே இல்லாத பஞ்சு மாதிரி பறந்து போடும். அதனால் பெரியவா நாங்கள் எந்த நேரமும் நினச்சிப்போம். இதுதான் எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த வழி. ஆற்றுல இருக்கிற எல்லா பெரியவாளையும் நினச்சிக்கணும். அதே போல் சுவாமியை நீங்கள் விடக்கூடாது. பெரியவாளையும் குருவை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த நேரமும் பெரியவாளையும் அனுகிரகம் எப்பவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். இது போல் நீங்கள் வந்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டு போனதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி. உங்களுடைய இதே சீக்கிரமாக இந்த குடியில் பெரியவா குடியில் சீக்கிரம் பூர்த்தி ஆகணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். பெரியவா சரணம். தேங்க்யூ.